இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனில் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனில் மொத்தம் எத்தனை இருக்குது? கான்ஷியஸ்னஸ், ஓரியன்டேஷன், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், தென் மெமரி, தென் இன்டெலிஜென்ட், அப்ஸ்ட்ராக்ஷன், ஜட்ஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு கான்சியஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஓரியன்டாக இருப்பாங்க. கான்சியஸாக இருக்கவங்க ஒரு ஓரியன்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இது ரெண்டும் சிமிலராக வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இது ரெண்டும் இருந்தால் மட்டும் தான், கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் நம்ம மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அதனால் மெமரி நெக்ஸ்ட் வருதுன்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வரும்? மெமரி நல்லா இருக்கவங்க இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது இன்டெலிஜென்ட், தென் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்ம அப்போ தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு சுச்சுவேஷனை பற்றி. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்போ தான். அதுதான் ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன வரும்? கான்ஷியஸ்னஸ், ஓரியன்டேஷன், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன். இது ரெண்டும் இருந்ததுன்னா மெமரி நல்லாயிருக்கும். மெமரி நல்லா இருந்ததுன்னா இன்டெலிஜென்ஸ் நல்லாயிருக்கும். இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் எதை பற்றியுமே நம்மளால் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு திங்கிங் நம்மள மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் மற்றவங்கள. திஸ் இஸ் அபவுட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். இதில் கான்சன்ட்ரேஷன் பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷனுங்கிறது என்னது? அட்டென்ஷன் பர்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். மைனஸ் பண்ணது 100லேருந்து 7 மைனஸ் பண்ணி சொல்லிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் என்ன? மந்த்ஸ் சொல்லலாம் பேக்வேர்டில். தென் வீக் டேஸ் பேக்வேர்டில் சொல்லணும். இந்த மாதிரி இருந்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கான்சன்ட்ரேஷன் எப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் மெமரி. மெமரியில் இமீடியட்டாக நடந்த விஷயங்கள் சொல்லலாம். இப்போ யார் வந்தாங்க, இங்கே உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி வந்தீங்க, இப்போ ஓபி பேஷண்ட்டாக இருந்தால் அப்படி கேட்கலாம். இவங்க கூட வந்தவங்க யார், இந்த மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு இமீடியட் மெமரியில் நம்ம கேட்கலாம். ரீசெண்டில் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, யார் யாரெல்லாம் அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் வெர்பல் ரீகால் கொடுத்தும் கேட்கலாம். அன்ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி பாலு, பென்னு, தென் டேபிள், இது மூணையும் நீங்கள் சொல்லிடுறீங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு திருப்பி கேட்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம அவங்கள சொல்ல முடியுதா சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரீயாக கொடுத்தா தான் அவங்க நல்லா ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிமோட் மெமரி. பர்சனல் ஈவெண்ட்ஸ், இம்பர்சனல் ஈவெண்ட். நம்மளோட ரிப்பப்ளிக் டே எப்போ, இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பர்த்டே என்னது, உங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே ஆர் ஒய்ஃபோட பர்த்டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதெல்லாம் அவங்க ரிமோட் மெமரியில் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிடலாம். இல்னஸ் ரிலேட்டட் இது மாதிரி முன்னாடி வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.